யோபு என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், அவருடைய தீபம் என் தலை மேல பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனே. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கடந்து போவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அநேகர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், நான் போகிற பாதை நான் பாரு, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறீங்க, நான் போகிற பாதை எனக்கு தானே தெரியும். யோபு சொல்றாருங்க, நான் கடந்து போகிற பாதை கஷ்டம் தான், போராட்டம் தான், ஆனா இருளான பாதை தான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஐயா, எந்த மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதோ, சாதாரண பாதை எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஒரு நாட்கள்ல மேலான காரியத்துக்குள்ள இருந்த யோபுவோட வாழ்க்கையில பிள்ளைகளை இழக்கிறான், மனைவி அவமானப்படுத்துறான், வேலைக்காரன் அவமானப்படுத்துறான், நிந்திக்கிறான். இன்னைக்கு அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில எத்தனையோ பேர் நிந்திச்சிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். இது போகிற பாதை, அவ்வளவுதான், இது போகிற பாதை. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் இரட்டத்தனையாக யோபு பெற்றுக்கொண்டார். கடந்து போகிற பாதையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கொண்டு போய் சேரக்கூடிய இடம் ஒரு ஏலிமா தான் இருக்கும்.